நன்றியப்பா. எனக்காக சொந்த ரத்தத்தை கொடுத்தீரப்பா. எனக்காக ஜீவனை கொடுத்தீரப்பா. உடைய ஜீவனினாலே நான் பிழைத்திருக்கிறேன்ப்பா. உடைய ஜீவன் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. உடைய இதயத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் வாசமாக இருக்கும்படியாக அவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். ஆண்டவரே, என்னிடத்திலே வாருங்கப்பா. ஏதாவினுடைய ரட்சகரையா, ஏதாவினுடைய நல்ல மேய்ப்பனையா, உடைய நாமம் எல்லாம் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரே, வானத்திலும் பூமியின் மேலாக இயேசு கிறிஸ்து என்ற நாமம் எல்லாம் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே என்னை விடுவியப்பா. உடைய நாமத்தினாலே என்னை ரட்சியும் ஆண்டவரே. உடைய நாமத்தினாலே என்னோடு கூட தங்கியிருமையா செபிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் விலங்களின் ஆழங்களுக்கு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே ரட்சியப்பா. இயேசுவே ரட்சியப்பா. எனக்கு விடுதலை உண்டாக்குறவரே ரட்சியப்பா. எனக்கு சமாதானத்தை தரும்படியான விட்சமிக்கப்பா. என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தாரப்பா. என் வாழ்க்கையில் ஒரு அமைதியை தரும்படியான விட்சமிக்கிறப்பா. விடுதலை தரும்படியான விட்சமிக்கிறப்பா. மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் மிகாராதிகளுக்கு பலன் தரும்படியான விட்சமிக்கிறப்பா. விடுதலையோடு கூட மிகாராதிக்க நேரங்களுக்கு பலன் காரணமாகிறே. அப்புறம் ஒரு விடுதலை உணர்வோடு கூட மிகாராதிக்க திரும்பி தரும்படியான விட்சமிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உங்களுடைய நாமம் எல்லாம் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை கேட்டால் பெற்றுக்கொள்வோம் என்றது. இப்போது மாண்டவர் உம்முடைய நாமத்தினாலே உடைய சபையில நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ரட்சித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியோடு கூட காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவது என்னுடைய வசனம் செய்வது ஆண்டவரே. விடுதலையோடு கூட நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆராதனையை பரிசுத்தப்படுத்தும். ஆராதனையை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பலவீனங்கள் வியாதிகளை கூட நீக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்கிறபடியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மகிமையோடு கூட மகிழ்ச்சியோடு கூட காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம். காத்திருக்கிறார். ஆமென். அநேக ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வர காத்திருக்கிறார். ஆமென். பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வர காத்திருக்கிறார். எல்லோருமாக நாம் செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. சாலமின் ராஜாவே நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு என் பலத்தை தந்ததற்காய் எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனமணினேன் என்று நாம் அழகாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். நிச்சயமாகவே இந்த பாடலை பாடும் பொழுதே கர்த்தர் நம்மோடு கூட அசைவாடும்படியாய், நம்மோடு கூட பேசும்படியாய், நாம் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறோமோ ஆண்டவர் அந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடல் எல்லோரும் அதை சேர்ந்து பாடுவோமா?